தே விருதுகள் 2024 சிறப்பான இலக்கிய பணி கவிஞர் ஜெயபாலன். நிறுவனர் திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை. சாகித்ய அகாடமி விருதுகளை குவித்த பரணிபாயும் நெல்லை சீமையில் தமிழ் பணியாற்றி வரும் அமைப்புகள் ஏராளம். அந்த வகையில் தனித்து நின்று திருவள்ளுவரின் திருக்குறள் மேல் உள்ள ஈர்ப்பின் காரணமாக திருநெல்வேலி திருவள்ளுவர் பேரவை என்ற அமைப்பை ஆரம்பித்து தொடர்ச்சியாக இலக்கிய கூட்டங்களை நடத்தி இலக்கிய ஆர்வலர்களை ஒருங்கிணைத்து திருக்குறளின் பெருமைகளை பரவ செய்யும் பெரும்பணியை செய்து கொண்டிருப்பவர் கவிஞர் ஜெயபாலன் அவர்கள். அஞ்சல் வழியில் இளங்கலை வரலாறு படித்து முடித்து 32 ஆண்டுகள் நீதிமன்ற பணியை நிறைவு செய்து 100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை நாளிதழ்களிலும் வார இதழ்களிலும் வெளிவர செய்து 9 கவிதை தொகுப்புகளை வெளியிட்டு எழுத்து கவி, குரல் முரசு உள்ளிட்ட 36 விருதுகளை பெற்று இன்னும் நிற்காமல் இளைஞரை போல் இயங்கிக் கொண்டிருப்பவர்தான் கவிஞர் ஜெயபாலன். மரபு கவிதைகளில் ஆர்வம் கொண்ட இவர் 2000ஆம் ஆண்டு லண்டன் தமிழ் சங்கம் நடத்திய வருக தமிழர் பொற்காலம் என்ற போட்டியில் பரிசை பெற்றுள்ளார். திருநெல்வேலி டவுன் நூலக வாசகர் வட்ட தலைவராகவும் சிறப்பாக சேவை செய்து வந்ததன் காரணமாக 2018ஆம் ஆண்டு மாவட்ட ஆட்சித்தலைவரின் கையால் சிறந்த நூலகப்பணி விருதை பெற்றுள்ளார். ஓய்வு காலங்களில் ஓய்ந்திருந்து ஒப்பேற்றி வருபவர்களின் மத்தியில் தன்னுடைய ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை சேமித்து வைத்து மாதம் தோறும் பல்வேறு இலக்கிய கூட்டங்களை நடத்தி வருபவர். திருநெல்வேலியில் எந்த பகுதியில் யார் புத்தகத்தை வெளியிட்டாலும் அவர்களை வரவைத்து அவர்கள் புத்தகத்தை ஆய்வு செய்து ஆய்வு உரைகளை நிகழ்த்தி அவர்களை கௌரவித்து ஊக்குவித்து இன்னும் பல புத்தகங்களை எழுத வழிநடத்தி வருபவர். வயதால் மூத்தவர் என்றாலும் இளம் எழுத்தாளர்கள் தொடங்கி இளம் வாசகர்கள் வரை அனைவரையும் ஒருங்கிணைத்து அன்பு பாராட்டி சமமாக பாவித்து சிறப்பான இலக்கிய பணி செய்து வருபவர். குழந்தைகளுக்கு தமிழ் பயிற்சி வகுப்பு துவங்கும் எண்ணமும் கவிஞர்களுக்கு மரபு இலக்கண பயிற்சி வழங்கும் எண்ணமும் கொண்டு ஒரு மிகப்பெரிய எதிர்கால திட்டத்தோடு செயல்பட்டு வரும் இவரது எண்ணங்கள் நிறைவேறவும் இவருடைய தமிழ் பணிகள் மேலும் சிறந்து பல்வேறு சாதனைகள் செய்யவும் 2024ஆம் ஆண்டிற்கான சிறந்த இலக்கிய பணிக்கான தே விருதை கவிஞர் ஜெயபாலன் அவர்களுக்கு வழங்குவதில் பெருமை கொள்கிறது NPNK. நல்லதை பகிர்வது நம் கடமை. நண்பர்கள் மன்றம்.